அனைவருக்கும் வணக்கம். நம்ம வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பச்சை பயிறு தோசை தாங்க இன்றைக்கி செய்ய போகிறோம். நல்ல ஒரு ஹெல்த்தியான தோசைங்க, ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 200 கிராம் வந்து பச்சை பயிறு எடுத்துருக்கிறேன். இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா தண்ணி சேர்த்து 2-3 தடவை வந்து நல்லா கழுவிட்டு அதன் பிறகு நம்ம தண்ணி ஊற்றி இதை ஊற வைக்க போகிறோங்க. ஒரு 3 தடவை நல்லா கழுவியாச்சுங்க. இது கூட தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறட்டுங்க. அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம். பச்சை பயிறு வந்து நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம இதை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த தண்ணியை வந்து நம்ம அப்படியே வேஸ்ட் பண்ண வேண்டாம், வேறு ஒரு பாத்திரத்துக்கு இது மாற்றி வச்சிடலாம். அந்த தண்ணியை ஊற்றி வச்சிடலாம். பச்சை பயிரை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி ஊற்றாமல் வந்து நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். சேர்த்துடலாம் மிக்ஸி ஜாரில். பாசிப்பருப்பை வந்து நல்லா அந்த பாருங்கள், அது பாரு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. தண்ணியே சேர்க்காமல் அரைச்சிருக்கிறேன். அந்த பருப்பில் உள்ள தண்ணியே போதுங்க இதுக்கு. இப்போது இந்த மாவு கூட வந்து நம்ம சர்க்கரை சேர்த்துக்க போகிறோங்க. தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். வெல்லத்தை வந்துட்டு நல்லா தூள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க, இல்லைனா கரையிறதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கும். இது கூடவே 2 கீத்து வந்து தேங்காய் எடுத்திருக்கேன். அது கூட வந்து ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா மிக்சியில் ஒரு ஓட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. இதையும் சேர்த்துக்கலாம் நம்ம இது கூடவே. கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்க போகிறோம். இது போல் இனிப்பு செய்யும் பொழுதெல்லாம் கொஞ்சமாக உப்பு சேர்க்கணுங்க, அப்போ தாங்க டேஸ்ட்டு நல்லா எடுத்து கொடுக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்க்க வேண்டாங்க, தேவைப்பட்டால் அதுக்கப்புறம் நம்ம ஊற்றிக்கலாம். நம்ம வந்து வெல்லம் சேர்த்துருக்கோம், அது வந்து என்னென்னா உருகி வரும். நம்ம பார்த்துக்கிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். கலந்து எடுத்துட்டேங்க. நான் வந்து தண்ணியே சேர்க்கலைங்க. இங்கே பாருங்கள், இதுதான் பதம். தண்ணியே சேர்க்கல. இந்த தண்ணியே இது வந்து போதும். நல்லா க்ரீம் மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். இது தாங்க சரியான பதம் நமக்கு. இப்போ வந்து நம்ம தோசைக்கல்லில் ஊற்றிடலாங்க. இதை அடுப்பில் வந்து தோசைக்கல் வச்சாச்சுங்க. அதிக எண்ணெய் தேவைப்படாதுங்க. லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு கரண்டி மாவு எடுத்து இப்படி நடுவில் வச்சுட்டு, ரொம்ப பெருசாக ஊற்ற வேண்டாங்க. ஓரளவு பேன் கேக்கு ஊற்றுற மாதிரி இது போல் ஊற்றுங்க. அப்போ தாங்க நல்லா மெத்துன்னு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க, நல்லா சாஃப்டாக இருக்கும். ஊற்றிட்டு சுற்றிரும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். வந்து போயிடுங்க, அதனால் வேண்டி நம்ம அடுப்பை கம்மியாகவே வச்சுட்டு நம்ம ஊற்றலாம். இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். நல்லா சாஃப்டாக புஷ்புஷ்னு இருக்குங்க. நல்லா சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்க கண்டிப்பாக இதை விரும்பி சாப்பிடுவாங்க. பயிர் தோசை வந்து ரெடி ஆகிட்டுங்க. இப்போ வந்து நம்ம இதை பிளேட்டில் எடுத்துடலாம். இது போலவே எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாங்க. நல்ல சூப்பரான ஹெல்த்தியான பச்சை பயிறு தோசை ரெடி ஆகிட்டுங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் செய்வோங்க. பொதுவாக இதை எங்கள் ஊர் ஸ்பெஷல்னே சொல்லலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக நல்லா இருக்குங்க. எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.